என் உயிரில் நான் சுமக்கிற அம்மாவை எந்நாளும் நெஞ்சத்தில் சுமந்து வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டார். அதையடுத்து இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார் வி.கே. சசிகலா. கடந்த 29ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து இன்று அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் இன்று அதிகாலை முதலே ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் கட்சித் தொண்டர்கள் குவியத் தொடங்கினர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் முன்னதாக தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தனர். இதையடுத்து நண்பகல் 12:10 மணிக்கு போயஸ் இல்லத்திலிருந்து தனது காரில் புறப்பட்டார். வழிநெடுகிலும் கட்சித் தொண்டர்கள் சாலையின் இரு பக்கங்களிலும் நின்று வி.கே. சசிகலாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நண்பகல் 12:25 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார். அலுவலகத்தின் வாசலில் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி அவரை வரவேற்றனர். அலுவலக வளாகத்திற்குள் சென்ற வி.கே. சசிகலா அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதையடுத்து அலுவலகத்தின் நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து தரைதளத்தில் உள்ள புதிய அலுவலகத்திற்குள் சென்ற வி.கே. சசிகலா சில நொடிகள் நின்று பின் நாற்காலியில் அமர்ந்தார். அப்போது அவர் கண்ணீர் சிந்தினார். அங்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவருக்கு எதிரில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அமர்ந்திருந்தனர். தொடர்ந்து கட்சி பொதுச் செயலாளருக்கான நியமன ஆவணத்தில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். சில நிமிடங்கள் தனது அறையில் இருந்த வி.கே. சசிகலா பின் தரைதளத்திலிருந்து முதல் தளத்திற்கு சென்றார். முதல் தளத்திலிருந்து தொண்டர்களை பார்த்து கைகூப்பி வணங்கினார். அவரை பார்த்த உற்சாகத்தில் தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி வாழ்த்து தெரிவித்தனர். அதையடுத்து அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் கட்சியின் முக்கிய பிரமுகர்களிடையே முதன்முறையாக உரையாற்றினார் சசிகலா. அவரது உரை கட்சி அலுவலகத்திற்கு வெளியே கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் ஒலிபரப்பப்பட்டது. அதிமுகவின் வளர்ச்சிக்காக தனது எஞ்சிய வாழ்நாளில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ள வி.கே. சசிகலா கூறியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில்
முதன் முறையாக அக்கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய வி.கே. சசிகலா, ஜெயலலிதாவின் உடல் நலம் தேறி வந்த நிலையில் தலையில் இடி விழுந்தது போன்று அவரது இதயம் நின்றுவிட்டதாக கூறினார். இன்னும் சில நாளில் அம்மாவை பூரண நலம் பெற்ற முழுமதியாக போயஸ் தோட்டத்திற்கு அழைத்து வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த வேளையில் அம்மாவின் இதய துடிப்பை நிறுத்தி 10 கோடி தமிழ் மக்களின் பாசத்தாயை நம்மிடம் இருந்து இறைவன் பறித்து கொண்டான். இன்று நாட்டு அரசியலையே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதை இல்லாத அரசியல் மாடம் களையிழந்து நிற்கிறது. ஜெயலலிதாவின் அரசியல் ஆரம்ப காலம் முதல் அவருடன் பயணித்தவர் நான் என நினைவு கூர்ந்தார் வி.கே. சசிகலா. அம்மாவின் அரசியல் ஆரம்ப காலம் முதல் இதய தெய்வம் அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தேன். அப்போது யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அம்மா என்கிற அந்த வார்த்தை இந்த அளவுக்கு மக்கள் இதயத்தை ஊடுருவும் என்று. ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவரோடு இருந்த என் ஆசையெல்லாம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்பார்த்த செயல்பாட்டையும் விசுவாசத்தையும் அதிமுக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்று வி.கே. சசிகலா கூறினார். பேரறிஞர் அண்ணா, இதய தெய்வம் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி, இவர்கள்தான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அடையாளம். இவர்களை தவிர வேறு யாரும் இங்கே முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் என்பது உறுதி. எம்.ஜி.ஆர். நூற்றாண்டின் நினைவாக சிறப்பு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிட மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் சசிகலா கூறினார். புரட்சித் தலைவர் பிறந்த நாள் நூற்றாண்டின் நினைவாக சிறப்பு அஞ்சல் தலையும் அவரது திருவுருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு நாணயமும் வெளியிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதாவின் ஆன்மா தன் அருகில் இருந்து ஆணையிடுவதாக கருதி எஞ்சிய காலத்தில் உழைப்பேன் என்று வி.கே. சசிகலா கண்ணீர் மல்க கூறினார்.